நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொர்க்கத்தை ஆள்பவரே, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எங்களுக்கு ஒரு வாரிசு தான். நாங்க ரொம்ப நம்பிக்கையோட உன்னை தேடி வந்திருக்கோம். எங்களை நம்பிக்கை இழக்க வச்சிடாத. அடுத்த ஜென்மங்கிறது எந்த மாதிரி அமைய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுங்க ஐயா. ஆமென். சுதந்திரம் வேணும். சர்கா, உன்னோட எதிர்கால வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம உயிரை துச்சமா மதிச்சு எனக்கு ஒரு புது வாழ்வு அளிச்சிருக்க. என்கிட்ட வா, இந்த சிறையிலிருந்து எனக்கு விடுதலை தா. அற்புத சக்தியை உனதாக்கி காட்டு சர்கா. அற்புத சக்தியே, சாத்தான் கடவுளே, இந்த சர்கா உனக்கு விடுதலை தருவேன். உன் சக்தி என்னன்னு இந்த உலகத்துக்கு திரும்ப நிரூபிச்சு காட்டுவேன். நானும் நீயும் ஒன்று கலந்துட்டோம் சர்கா. இந்த நிமிஷத்திலிருந்து உன் இஷ்டப்படி உன் விரல் அசைவுக்கு எல்லாரையும் ஆட்டி படைக்க முடியும். நீ விருப்பப்பட்டா இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிரளிக்க முடியும். நீ விருப்பப்பட்டா இறை சக்தியோட நேரடியா போராட முடியும். இனி நீயும் நானும் சமமாவோ.
ஹக்கீம் ஐயா, மல்லிகாவோட உடல்நிலை எப்படி இருக்கு? தீர்க்கதரிசி பீர் ஷர்ஜி, இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கீங்க. உங்களோட தீர்க்க தரிசனத்தினால நாங்க இப்ப இருக்கிற நிலைமையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. மல்லிகாவோட உடல்நிலை. அது இறை ஆணை நாஜிர்வான். ஒரு உத்தரவை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். உங்க வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. விடையில்ல 7 அசகாய கேள்விகளுக்கு யாரோ விடைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நடக்காத விஷயம். அந்த 7 கேள்விகளுக்கு விடை இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. 6 அறிவுள்ள மனிதனை படைச்சது எல்லாம் வல்ல இறைவன் தான் நாஜிர்வான். மனிதனுக்குள்ள உதிக்கிற மன ஆசைகள் இறைவன் வகுத்த எல்லையை கடக்கும் போது ஒருவன் முடியாததையும் முடித்து காட்டும் சக்தியை பெறான். அற்புத சக்தியை தனதாக்குற முயற்சியில சர்காம் பேராசை எண்ணத்தோடு அசாத்தியமான 7 கேள்விகளுக்கு விடைய கண்டறிஞ்சான். ஆனா அவன் நல்ல சக்திக்கு தன்னை அர்ப்பணிக்காம இறை சக்திக்கு எதிரா சாத்தான் சக்தியை தனதாக்கிக்கிட்டான். சாத்தான் உயிர் பற்றடிச்சு நாஜிர்வான். உலகமே இனி அதுக்கு இரையாக போகுது. சூழப்போற அந்த காரிருளை இனி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒடுக்கக்கூடிய ஒரே சக்தி உன் மகன்தான். எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? எனக்கு வாரிசுன்னு யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம மல்லிகாவோட நிலைமை பத்தி தெரியும். உன் மகன் ஒருத்தனாலதான் இந்த உலகத்துல பிரகாசத்தை உருவாக்க முடியும். நான் தான் எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. உனக்கு வாரிசு உருவாக வேண்டியது அவசியம் நாஜிர்வான். அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு தேவை. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வாரிசுன்னு யாரும் கிடையாது. அது பிறக்கவும் போறதில்லை. நல்ல செய்தி பாட்ஷா, நல்ல செய்தி. வாழ்த்துக்கள். விடுவு காலம் வந்துடுச்சு. இளவரசி தாயாக போறாங்க. என்ன? இனி நமக்கு நல்ல காலம்தான். என்னால இதை நம்பவே முடியல. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். இப்ப மல்லிகா வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இறைவன் ஆணை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல? தயாராகணும். பிறக்க போற உன் குழந்தைய பத்திரப்படுத்துறதுக்கு நீ தயாராகணும். மல்லிகா நாளைக்கு தாயாக மாறப் போறது அந்த இறைவனோட ஆணை. இந்த ரகசியத்தை நாம காப்பாற்றணும். அரண்மனையை விட்டு இந்த விஷயம் வெளியில போகக்கூடாது. எது வரைக்கும் இந்த ரகசியத்தை நாம காப்பாற்றணும்? குழந்தை பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் அதை மறைக்க முடியாது. குழந்தை பிறந்த உடனே விஷயம் சர்காமுக்கு தெரிய வரும். அந்த பச்சை குழந்தையை அபகரிக்க அடுத்த வினாடியே அவன் முழு பலத்தோட இங்க வந்து சேருவா. அன்னைக்கு ஒரு பெரிய பேரழிவு உருவாகும் நாஜிர்வான். ஆகாயத்தில் இருந்து அக்னி மழை பொழியும். நெருப்பு 6 நாலா பக்கமும் ஓடும். வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியனே காரிருளா மாறி. அடுத்து என்ன நடக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா குழந்தை இருக்கிற இடத்த அந்த தீய சக்தி தானாவே தெரிஞ்சுக்கிறது மட்டும் உண்மை. நாஜிர்வான், உயிர்கள் வாழும் உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பு உன் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வரப்போற அந்த தீய சக்தியை எதிர்க்கிறதுக்கு தேவையான வலிமையை பெறறதுக்கு நான் புறப்படலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நீதான் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை சீக்கிரம் செய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லதை நம்புறது நல்லதில்ல.
தீய சக்தியே மேன்மையானது. தீய சக்தி தனக்கு வேணும்னு மனிதர்கள் ஆசைப்படுறாங்க, தவறுகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இறைவன் மனமுருகி வேண்டாங்க. கடவுள் இதுவரைக்கும் காட்சி தந்திருக்காரா? கண்ணுக்கு புலப்படுறதுதான் திவ்ய சக்தி. இந்த சர்க்காம் தான் திவ்ய சக்தி. இருக்கிற அனைத்து தீய சக்திகளையும் நாம் மனமாற அழைக்கிறோம். தீய சக்தியின் உறுப்பினர்களை நம்மள வேரோட சாய்க்கணும்னு நினைக்கிற, இருந்த இடம் தெரியாம நம்மள அழிக்க துடிக்கிற, தான் உயர்வான சக்தின்னு சொல்ற அந்த நல்ல சக்தியை அழிக்கிறதுக்கு நாம் எல்லாரும் ஒண்ணு சேரலாம். எழுந்திருங்க, தோளோட தோள் கொடுத்து இந்த சர்க்காமுக்கு துணை புரிய எழுந்திருங்க. என்னோட சக்தியா மாறுங்க. சாம்ராஜ்யத்தை உருவாக்க சர்க்காம் உழைக்கிற, எழுந்திருங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு மல்லிகா. உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் என்ன? இது சந்தோஷமான விஷயமாச்சே. அது மட்டும் இல்லாம ஒரு வாரிசு நமக்கு வேணும்னு எவ்வளவு காலமா தவம் இருந்தோம். பல கஷ்டங்களுக்கு அப்புறம் கிடைக்கிற பலனை நாம பாதுகாக்க வேண்டியது அவசியம். நமக்கு கிடைக்க போற சந்தோஷமான தருணத்துல திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதாங்க. நம்மளோட இந்த ஆனந்தத்துக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது. வாங்க பீர்ஷர்ஜி, நல்ல சக்தியோட காவல் தெய்வங்கள் உங்களுக்காக காத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் பாட்ஷா. மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு.
மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாட்ஷா. பிறந்துட்டான். அந்த சக்தி பிறந்துடுச்சு, பிறந்துடுச்சு. ஆபத்தை விளைவிக்கிற அந்த சக்தி பிறந்துடுச்சு. தலைவர்கிட்ட இதை சொல்லி ஆகணும். இப்பவே போய் சொல்லணும். தலைவா, எஜமானரே, பிறந்துடுச்சு. எங்க இருக்கீங்க எஜமானரே? நம்மளை எதிர்க்கிற சக்தி பிறந்துடுச்சு. நம்மளை அழிக்க வல்ல சக்தி பிறந்துடுச்சு. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சக்தி பிறந்துடுச்சு. உன் கண்ணில் ஒரு பயம் தெரியுதே லாக்கா. எதற்கும் இனி பயப்பட தேவையில்லை. அகிலத்துல நம்மள மிஞ்சின சக்தி ஒண்ணும் இல்லை. அப்புறம் உன் கண்ணில் பயம் எதுக்கு? நான் அவனை பார்த்தேன், எனக்கு புலப்பட்டுச்சு. நல்ல சக்தி அழிஞ்சிடுச்சு லாக்கா. நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எஜமானரே, நான் சொல்றது நம்புங்க. உங்களை எதிர்க்கிற வைராக்கியத்தோட பிறந்திருக்கிற ஒரு சக்தியை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு தீய சக்தி அவதரிச்சிருக்கு. அந்த சக்தி உங்களை வேரோட சாய்க்காம விடாது. உங்களை அழிக்கிற சக்தி அவதரிச்சிருக்கு. அத நான் பார்த்தேன். இந்த விஷயத்தை சொல்லி உங்களை எச்சரிக்கை தான் நான் இங்க வந்தேன். மரணத்துக்கே எச்சரிக்கை விடுக்கிறவன் தான் இந்த சர்க்காம். ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து பயப்பட சொல்றியா? அந்த சக்தி எங்க இருக்குன்னு சொல்லு. காப்பாத்துங்க. ஒரு பெரிய பேரழிவு உருவாகும் நசிர்வான். ஆகாயத்திலிருந்து அக்னி மழை பொழியும். நெருப்பு ஆறு நாலா பக்கமும் ஓடும். வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியனை காரிருளா மாறி மல்லிகா, எழுந்துரு. என்ன ஆச்சு பாட்ஷா? ஏன் நிம்மதி இல்லாம இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மல்லிகா. என்ன சொல்லுங்க. உங்க கவலைக்கு என்ன காரணம்?
நான் உன்கிட்ட சில ரகசியங்களை மறைச்சது உண்மை. ரகசியங்களா? என்ன ரகசியங்கள்? பிறந்திருக்கிற குழந்தை நம்மோட வாரிசு. நாம இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் மல்லிகா. கூடாது பாட்ஷா, பாட்ஷா நான் சொல்றத கேளுங்க பாட்ஷா. சந்தோஷமான இந்த செய்தியை ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அதுக்கு காரணம் இருக்கு பாபா. பீர்ஷர்ஜி எனக்கு ஒரு உத்தரவிட்டு இருந்தார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாதுன்னார். என்னோட குழந்தைக்காக ராஜ்யத்துல வாழற பிரஜைகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. பாட்ஷா, உங்களோட வாரிசு எங்களுக்கு யுவராஜன். அது மட்டும் இல்லாம அவர் இந்த உலகத்தோட காப்பாளன்னு சொல்றீங்க. அதனாலதான் ஜர்காம் அவனை பறிக்கிறதுக்கு வரான். அவனால ராஜ்யமே அழிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். என்னோட வாரிசை காப்பாத்துறதுக்காக இந்த ராஜ்யத்துல ரத்த ஆறு ஓடக்கூடாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பிறந்திருக்கிற இந்த வம்சத்தோட வாரிசை ஜர்காம் கிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கேன். வேண்டாம் பாட்ஷா, நீங்க அந்த முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ராஜவம்சத்தோட இளவரசரை காப்பாத்த முடியலங்கிறது இழுக்கான விஷயமாகாதா? ஜர்காமோட தீய சக்தி சேனையை எதிர்த்து நம்மால போரிட முடியாது. நாம அவனை எதிர்த்து போராடுவோம் பாட்ஷா. வென்று காட்டுவோம் பாட்ஷா. நம்மளோட உரிமைக்காக போராடுவோம் பாட்ஷா. நாம யுவராஜரை காப்பாத்தியே தீர்வோம். இளவரசரை காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு. யுவராஜருக்காக உயிரையும் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நம்ம உயிரை தியாகம் செஞ்சு நம்மால இளவரசரோட உயிரை காப்பாற்ற முடியுமா? நான் என் நம்பிக்கையை இழந்துட்டேன். நம்பிக்கையை இழக்க தேவையில்லை நஷிர்வான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பீர்ஷாஜி, எங்க 2 பேரோட உயிரையும் நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இவனை நல்லபடியா காப்பாத்துங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பாட்ஷா நௌஷிர்வான் வாழ்க வாழ்க பாட்ஷா நௌஷிர்வான் வாழ்க வாழ்க பாட்ஷா நௌஷிர்வான் வாழ்க வாழ்க. பாபா பாபா பாட்ஷா பாபா பாபா நம்மளோட யுவராஜன் சந்தோஷமா வாழணும். நிச்சயமா வாழ. இல்ல 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 பாபா பாபா சூழ்நிலைய பாரு. உன்னோட காப்பாத்தணுங்கிற அறிவுகட்டத்தனமான முயற்சியில இந்த ராஜ்யத்தையே நீ ஒரு இடுகாடா மாத்தி காட்டிட்ட. பாரு, நல்லா பாரு. உன்னோட வீரர்களுக்கு ஏற்பட்ட கதிய பாரு. அரண்மனைய பாரு. இன்னும் என்ன மிஞ்சி இருக்குன்னு என்னை எதிர்க்க துடிக்கிற. ஆனா இந்த நிலைமையை நான் மாத்துறேன்.
நீ ஆனந்தமா வாழ உனக்கு நான் உயிர் பிச்சை அளிக்கிறேன் நௌஷிர்வா. உன்னோட ஒவ்வொரு வீரர்களையும் வீரம் மிக்க என்னோட சேனையால கொன்று குவிக்கப்பட்டவர்களை திரும்ப உயிரோடு எழ வைக்கிற நௌஷிர்வா. ஆனா உனக்கு பிறந்த குழந்தைய நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். ஆச்சரியமா இருக்கு. இறை சக்தியை எதிர்த்து நின்ன சர்காம் ஒரு பச்சை குழந்தைய பார்த்து நடுங்குற. நீ தப்பா கணக்கு போட்டுட்ட நௌஷிர்வா. அந்த குழந்தைக்கு சுகபோகமான வாழ்க்கையை தருவேன். அதே சமயம் அது அடிமையாகவும் வாழ வைப்பேன். எனக்கு அதோட உதவி தேவையில்லை. அதுக்கு தான் என்னோட உதவி தேவை. உனக்கு உண்மையிலேயே உன் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா போங்க. அவதரிச்சு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு. என்னோட மரணத்தை அந்த கடவுள் நிச்சயிச்சிருக்கலாம். ஆனா உன்னோட மரணத்தை என்னோட வாரிசு நிச்சயிப்பான். சர்காமோட சக்தியை எதிர்க்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன சக்தி இருக்கு நௌஷிர்வா? பதில் சொல்லு. எங்க இருக்கு அந்த குழந்தை? உன் கைக்கு அந்த குழந்தை சிக்காது சர்காம். அந்த திவ்ய குழந்தை உன்னோட கரங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அந்த குழந்தை எங்கன்னு மரியாதையா சொல்லு. உன் வாரிசை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. அந்த இடத்தை உன்னால நிரப்ப முடியாது சர்காம். நௌஷிர்வா! நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் நௌஷிர்வா. மரியாதையா உன் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு. பாட்ஷா, என்ன பாருங்க பாட்ஷா. நான் தான் மல்லிகா வந்திருக்கேன் பாட்ஷா. பாட்ஷா, பாட்ஷா, பாட்ஷா. நீ உன்னோட மரணத்துக்கு இந்த இடத்தை தேடி வந்து நாள் குறிச்சுக்கிட்ட சர்காம். ஞாபகம் வச்சுக்க, என்னோட வாரிசு உன் உயிரை பறிக்க வெகு சீக்கிரம் உன்கிட்ட வருவான். உன்னை கொல்லாம விட மாட்டான். உன்னை எந்த விதமான ஆபத்து நெருங்காது. இந்த திவ்ய பதக்கத்துல எதையும் எதிர்க்கும் சக்தி அடங்கியிருக்கு. இது இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த தீய சக்தியும் அண்டாது. கண்டுபிடி அந்த குழந்தைய. எங்க இருக்கு அந்த குழந்தை?
இனி உன்னை காப்பாற்ற வேண்டியது எல்லாம் வல்ல இறை. உனக்கு எந்த குறையும் வராது. இந்த உலகத்தை காப்பாற்ற பிறந்தவன் தான் நீ. உன்னை காப்பாற்ற இறைவன் இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி என்ன பாக்குறீங்க இளவரசே? நாம போக வேண்டிய இடம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. குழந்தையா? அம்மி, அப்பு, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, கடல்ல ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு இளவரசே? கடல்ல அப்படி என்ன பாக்குறீங்க? அப்பு, கடல்ல ஒரு குழந்தை இருக்கு. இளவரசே, கடல்ல குழந்தைய பார்க்கவே முடியாது. அன்பு இளவரசரே, எனக்கு தெரிஞ்சு உங்க பாட்டி கிட்ட நீங்க வர வர அதிகமா கதை கேக்குறீங்கன்னு தோணுது. இல்ல அம்மி, நான் நிஜமா தான் சொல்றேன். கடல்ல ஒரு குழந்தை இருக்கு. வேணும்னா நீங்களே பாருங்க. நான் பார்த்தேன் அம்மி. ஹசன், கொஞ்சம் போய் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? வாங்க. சரி சரி, வாங்க போய் பார்க்கலாம். அது அங்க பாருங்க அப்பு, அங்க இருக்கு. கொடுங்க பார்க்கலாம். ஒரு குழந்தை மிதந்து வருது. வேடிக்கை பார்க்காதீங்க, குழந்தையை காப்பாத்துங்க. ஏன் கிட்ட கொடுங்க, நான் தானே அதை கண்டுபிடிச்சேன். நான் பார்க்கணும். அழகா இருக்கும்ல? ஆண் குழந்தை பாட்ஷா. அரச குடும்பத்தை சேர்ந்த குழந்தை மாதிரி தெரியுது. என்ன பிரகாசமான முகம். கடவுளுக்கு தான் வெளிச்சம். பால் மனம் மாறாத பச்சை குழந்தைய கடல்ல வீசி எறியற அளவுக்கு இந்த குழந்தையோட குடும்பத்துல அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கு தெரியலையே.
நினைச்சாலே நெஞ்சு நடுங்குது. ஹசனோட பார்வை இந்த குழந்தை மேல படலைன்னா இந்த குழந்தை இந்த கடல்லையே. எதுவும் சொல்லாதே. இதுவும் இறைவனின் விளையாட்டு. வாழ்க்கையில நல்லவங்களை அந்த இறைவன் என்னைக்கும் கைவிட மாட்டான். இந்த பச்சை குழந்தைக்கு அந்த அதிர்ஷ்டமானது கிடைச்சிருக்கு. நம்மளோட கப்பல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இந்த குழந்தை மேல யாரோட பார்வை பட்டுச்சு? இளவரசர் ஹசன் தானே கண்டுபிடிச்சாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு இது இறைவனோட குழந்தைன்னு தோணுது. இதை வளர்க்க வேண்டிய பொறுப்பையும் அவர் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இந்த குழந்தைய நம்மோட வாரிசா நம்ம வளர்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்மோட யமன் ராஜ்யத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிறத இவன் உணராம நான் பாத்துக்குவேன். அது சரி அப்பு. இந்த பாப்பாக்கு பேர் என்ன? பேரா? பறந்திருக்கிற இந்த பெரும் கடல்ல பற்பல ஆபத்துகளை இந்த குழந்தை கடந்து வந்திருக்கணும். அதனால இந்த குழந்தைக்கு ஹாத்திம்னு பேர் வைக்கிறேன். ஹாத்திம்? இந்த உலகத்தின் ஒரே வாரிசு ஹாத்திம். தம்பி கிடைச்சிட்டான். எனக்கு தம்பி கிடைச்சிட்டான். ஹாத்திம், என்னோட தம்பி ஹாத்திம். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இளவரசர் ஹாத்திம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு இளவரசை. அவனை இன்னைக்கு நான் விட மாட்டேன்.